என் பேர் சோமசுந்தரம், என் மனைவி பேர் ரேணுகா. என் மனைவி கடந்த 20 வருடங்களாக கழுத்து வலியினால் அவசரப்பட்டிருந்தா. எத்தனையோ டாக்டர்கிட்ட சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஆனால் சரியாக வரல. அதனால் நானும் என் மனைவியும் எங்கள் சொந்தக்கார் மூலிமா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இங்கே அவங்க தான் சொன்னாங்க, பெங்களூரில் டிவைன் கிரேஸ் ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவரே 1 வருடத்துக்கு முன்னே முட்டி வலிக்கும் இடுப்பு வலிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தார். அவருக்கு சரியாக க்யூர் ஆகிடுது. அதனால் அவர் சொல்லி நாங்கள் இங்கே 2 பேரும் இங்கே வந்தோம். நான் கடந்த 17ஆம் தேதி அட்மிட் ஆனேன். நான் மனைவியோடு சேர்ந்து அவர் இது பண்ணி கடந்த 20 நாளுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அவருக்கு 80% அந்த கழுத்து வலி இதெல்லாம் வலியெல்லாம் சரியாக போயிடுது. இன்னும் டாக்டருங்க என்ன சொன்னாங்க, அது ஏஜினால் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு காலம் தள்ளியும் இன்னும் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இது பண்ணணும். மறுபடியும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இன்னொரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களே இது பண்ணிட்டு சரின்ட்டு நாங்கள் இது பண்ணோம். அதனால் இந்த மாதிரி வலியில் அவஸ்தைப்படுறவங்க, முட்டி வலி, வயசானவங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருக்குது. ஆனால் சேவை ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாம் டாக்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, நர்ஸுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க, ஸ்டாஃப்லாம் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இது இல்லை, ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வு எல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி யார் யார் இந்த மாதிரி இருக்கிறோம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா விதத்துக்கும் எதுக்கும் இருக்குது. இங்கே பைல்ஸ் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, அப்புறம் ஐ இது இருக்குது. எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடல்நிலையை நீங்கள் பாதுகாக்கலாம். நமக்கு வயதான காலத்தில் உடல் வர ஏற்படும் நோய்கள்லாம் நாம் தான் தீர்வு காணணும். அதனால் நீங்கள் குடும்பத்தில் யாருக்கு இதுவாக இருக்கோ அவங்க தயவுசெய்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடையாளம் டிவைன் கிரேஸ் ஹாஸ்பிட்டல், கேஆர்புரம், பெங்களூரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். போதுமா?